தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1987 ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு மின்சார வாரியம் முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. மதிப்பீட்டு தொகை, மணி வரை, தேவனி தொகை, கடைசி நாள், ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பேரவை கூட்ட அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். கூட்டுறவு வங்கியின் பொதுக்குழு கூட்டம் மணிக்கு நடைபெறும். கடந்த வருட நிதிநிலை அறிக்கை, ஏற்பளிப்பு, இயக்குநர்கள் தேர்தல், சிறப்பு தீர்மானங்கள், பிற அலுவல்கள், பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப் பெறும் உறுப்பினர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுமென்று கோரி பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். விற்பனையாளர், விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் வயதுக்கு குறையாதவராகவும் இருக்க வேண்டும். முன்னுரிமை உண்டு. விண்ணப்பங்கள் பதிவு தபால் அனுப்பப்பட வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. வணிகமுறை கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். தரம் குறைந்தவை, பெருத்த நஷ்டம், வாடிக்கையாளர்களின் நஷ்டஈடு கோரியும் ரத்து செய்ய கோரியும் ஏற்றுமதி நிறுவனம் வணிகமுறை கடிதம் தயார் செய்க. விபத்து அறிக்கை சிறப்பு சுருக்கங்கள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இவ்விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க. 1/3 பாகம் சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற ஆளுநர் பேசியதாவது: மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு தமிழக அரசு வந்த போதிலும் உணவு உற்பத்தி பொது விநியோக முறையின் அதிக அளவில் வைத்து கொள்ள கொள்முதல் முறை மைய அரசை மாநில அரசு தொழில் வளர்ச்சியில் தர வேண்டும் என்ற பல்வேறு முயற்சிகள் மைய தொழில் பெருமளவில் மத்திய அரசின் கிடைக்கிறது. கூட்டுறவு முறையில் 100 கோடி ரூபாய் இந்த அரசு அந்த வகையில் அடங்கல் திட்டம் வருங்காலத்தில் இத்திட்டம் வழிவகுக்கும் என்று இந்த முயற்சிக்கு 15 seconds, 10 seconds, 5 seconds, get ready, start. 1. தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை கட்டுமான வட்டம் மேற்பார்வை பொறியாளரா பொன்னேரி மின் நிலைய அலுவலகம் கட்ட முத்திரையிட உட்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. கட்டிட மதிப்பீட்டு தொகை ரூபாய் 2 லட்சம். விவர குறிப்பு 10 ஏப்ரல் 1987 பிற்பகல் 4 மணி வரை விற்கப்படுகின்றன. விலை
ரூபாய் 30. இத்தொகை எக்காரணம் கொண்டும் திருப்பி அளிக்கப்பட மாட்டாது. தேவனித் தொகை ரூபாய் 10,000. ஒப்பந்த புள்ளிகள் பெற கடைசி நாள் ஏப்ரல் 20. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. திருநெல்வேலி நகர கூட்டுறவு வங்கியின் பொதுக்குழு கூட்டம் 1987 ஆண்டு மார்ச் திங்கள் 9ஆம் நாள் காலை 10 மணிக்கு வங்கி மாநாடு அரங்கில் நடைபெறும். அப்பொழுது கடந்த வருட நிதிநிலை அறிக்கை மீது ஆய்வு மற்றும் ஏற்பளிப்பு, இயக்குநர்கள் தேர்தல், சிறப்பு தீர்மானங்கள் மற்றும் பிற அலுவல்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பெறும். உறுப்பினர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரி வங்கியின் செயலாளர் சங்கரன் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. 3. இந்தியன் ஆயில் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் விற்பனையாளர் ஒருவரை நியமிக்க உள்ளது. விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் 21 வயதுக்கு குறையாதவராகவும் குடும்ப வருவாய் 50,000 ரூபாய்க்கு குறைவாகவும் இருக்க வேண்டும். வேலையில்லா பொறியியல் பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை உண்டு. விண்ணப்பங்கள் சென்னை அண்ணா சாலை தலைமை கோட்ட மேலாளருக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 4. குடியாத்தம் கந்தன் லுங்கி தயாரிக்கும் நிறுவனத்திடமிருந்து ஏற்றுமதி செய்வதற்காக தருவிக்கப்பட்ட லுங்கிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அவை தரம் குறைந்தவை என திருப்பி அனுப்பப்பட்டதால் தங்கள் நிறுவனத்திற்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதோடு வெளிநாடுகளிலுள்ள வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் தாங்கள் இழந்துவிட்டதால் 50,000 ரூபாய் நஷ்ட ஈடு கோரியும் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் சென்னை இளங்கோ லுங்கி ஏற்றுமதி நிறுவனம் அனுப்பும் வணிகமுறை கடிதம் தயார் செய்க. 5. சென்னை ராயபுரத்தில் தனியார் பெண்கள் பள்ளியில் பகல் இடைவேளையின் போது சில மாணவிகள் பள்ளியின் சுற்றுச்சுவர் அருகே நின்று கொண்டிருந்தபோது சுற்றுச்சுவர் திடீரென்று இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்குள் 3 மாணவிகள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களில் 2 அந்த இடத்திலேயே மரணமடைந்தார்கள். இன்னொரு மாணவி ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இவ்விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டு அவையில் ஆளுநர் பேசியதாவது: மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயங்கனிந்த புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு மேலும் வளஞ்சேர்க்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என நான் நம்புகிறேன். திட்டப் பணிகளை ஆக்கப்பூர்வமாகவும் செம்மையாகவும் தமிழக அரசு நிறைவேற்றி வந்த போதிலும் வளர்ச்சி பணிகளை விரைந்து முடிக்க தடையாக விளங்குவது அவ்வப்போது ஏற்படும் இயற்கை சீற்றங்களேயாகும். இந்த மாநிலத்தில் கடும் வறட்சியோ பெரு வெள்ளமோ ஏற்படாத ஆண்டே இல்லை என சொல்லலாம். கடந்த ஆண்டு கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதனால் ஏற்பட்ட இழப்புகள், கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. போர்க்கால அடிப்படையில் நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் பாதகமான பருவநிலை காரணமாக உணவு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் பொது விநியோக முறையின் மூலம் அதிக அளவில் அரிசி வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த அதிக தேவையை ஈடு செய்ய இயன்ற நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. தேவையான அளவு அரிசி இருப்பு வைத்து கொள்ள ஏகபோக கொள்முதல் முறை அமுல்படுத்தப்படும். கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்படும் ஒவ்வொரு குவிண்டால் நெல்லுக்கும் ரூபாய் 15 உற்பத்தி ஊக்கத் தொகையாக அளிக்க அரசு முடிவெடுத்துள்ளது. மைய ஒதுக்கீட்டிலிருந்தும் கூடுதல் அளவு அரிசி ஒதுக்குமாறு மைய அரசை மாநில அரசு கேட்டுள்ளது. நாட்டின் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் பெற வேண்டும் என்ற இலக்கை எய்துவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொழில் தொடங்க இசைவளிப்பது, உரிமங்கள் தருவது ஆகியவற்றை விரைவாக செய்வதற்காக மைய தொழில் அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தொழிலதிபர்கள் பெருமளவில் தொழில்களில் முதலீடு செய்வதற்கு தற்போது முன் வருகின்றனர். மத்திய அரசின் ஒத்துழைப்பும் பெருமளவில் இப்போது கிடைக்கிறது. இதை பயன்படுத்தி உயரளவு பயன்களை பெற மாநில அரசு கருதியுள்ளது. குறிப்பிட்ட சில சிறு தொழில்களை கூட்டுறவு முறையில் அறிமுகப்படுத்தவும் அரசு முயன்று வருகிறது. சென்னை மாநகருக்கு வழங்கப்படும் குடிநீரின் அளவை நாளொன்றுக்கு 50 மில்லியன் லிட்டர் அளவிற்கு கூடுதலாக்க 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தீர்க்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரியல் ஆய்வுகள் ஏற்கனவே முடிவடைந்து விட்டன. இதற்கு தேவைப்படும் நிதி உலக வங்கியிடமிருந்து உதவியாக பெறப்படும். மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்ட இந்த அரசு தொடங்கிய திட்டங்கள் தேசிய மட்டத்தில் முன்மாதிரிகளாக விளங்குகின்றன. உலக அளவில் பாராட்டும் பெற்றுள்ளன. அந்த வகையில் குழந்தைகள் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் வகையில் இந்த ஆண்டு முதல் குழந்தைகள் நல மேம்பாட்டுக்காக அடங்கல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும்.
வருங்காலத்தில் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க இத்திட்டம் வழிவகுக்கும் என்று நம்புகிறேன். இந்த முயற்சிக்கு தங்களது ஒத்துழைப்பை வேண்டுகிறேன். ஸ்டாப்.